الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه فقد قال الله تعالى في القرآن الكريم إن رحمتي وسعت كل شيء فسأكتبها للذين يتقون صدق الله العظيم. அல்லாஹ் தஆலாவின் பேரருள், அல்லாஹ்வுடைய பேரருள் பெரும் கிருபை, அல்லாஹ் நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக அதிலும் குறிப்பாக தனது ஹபீப் நாயகம் சர்வரே காயினாத் சர்காரே தோ ஜஹான் சையதுல் அம்பியா தாஜ்தாரே ஆலம் ஹஸரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்திலே அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்தான். மேலும் அல்லாஹ்வுடைய ஃபஸலு கரம் அல்லாஹ் நம்மை புனிதமிக்க ரமதானை அடைந்து அதில் பகல் காலங்களில் நோன்பு நோக்கவும் இரா காலங்களில் நின்று வணங்கவும் அல்லாஹ்வை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிந்தான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உடைய ஃபஸல் கருணை. நேற்று சர்க்கார் அவங்க அல்லாஹ்வுடைய ஃபஸல்னா என்ன அப்படின்னு நமக்கு சொல்லி காட்டினான். ஃபஸல் அப்படின்னு சொன்னாலே மேல் மிச்சம்னு அர்த்தம். ஃபஸல்னா என்ன? மேல் மிச்சம். எப்படி? அதாவது ஒரு பொருளை செஞ்சு தர சொல்லி ஒருத்தட்ட ஒப்படைச்சிங்க. 1 கிலோ பிரியாணி ஆக்கிக்கொடுங்க, ஒரு பிரியாணி மாஸ்டரை ஒப்படைச்சிங்க. கூலி எவ்வளோப்பா? 1 கிலோவுக்கு 200 ரூபாங்க. சரி, ஒரு 200 ரூபா 300 ரூபா கொடுத்துட்றேன், நல்லா பிரியாணி ஆக்கி கொடு அப்படின்னு கொண்டு போய் அவர் ஆக்கிட்டு வந்தார். சட்டி திறந்தா களி கிண்டி இருக்கிறார். நம்மள பிரியாணி இல்லை, பிரியாணி சோறாலாம் இல்லை, நம்ம உருண்டையா ஒரு களி அங்க இருக்கு. கேட்டா நீங்க சொன்னதெல்லாம் போட்டேன், அது அப்படி ஆயிடுச்சுங்க அப்படின்னு. 200 ரூபா கொடுப்பீங்களா அவருக்கு? தடிப்பையில நான் வாங்கி கொடுத்த எல்லா சாமானையும் வீணாக்கிட்டு இவ்வளோ கொழுப்பு இருக்கு உனக்கு. கொடுப்பாங்களா 200 ரூபா யாராவது? மரியாதையா 200 அடி வேண்டா கொடுக்கணும். தடிப்பையில நீ பிரியாணி ஆக்க லாய்க்காரங்க அப்படின்னு சொல்லி திட்டுவோம். இவர் என்ன பண்ணார்? மாஷா பரவாயில்ல, கொண்டா கொண்டா கொண்டான்னு வாங்கி வச்சுக்கிட்டு 2000 ரூபாய் கையில கொடுத்தாரு. எப்ப இருக்கும் 2000? இதுக்குங்க என்ன பிரியாணி கொடுத்துருக்குறீங்க? யோசிப்போமா இல்லைங்களா? இந்த மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம நீ தொழுது இபாதத்து செய்யின்னு சொன்னா இவன் அல்லாஹ்வுக்கு பதில் தக்பீர் கட்டினதோட சரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட சிந்தனை இல்லை. என்ன ஓதனாக சிந்தனை இல்லை, ருக்கு போனது தெரியல, சுஜிதா போனது தெரியல, ஸலாம் அலைக்கும் முடிஞ்சா. சில பேர் நீ தராய் திரும்ப நடுவில் கூப்பிட்டு எத்தனை ரக்கா நடக்குதுன்னு கேளுங்க, தெரியலைங்க, ஏதோ போயிட்டு இருக்கு, வண்டி ஓடுது, அவ்வளவுதான். அந்த நிலைமையில் நம்முடைய நிலைமை இருக்க, நம்முடைய இபாதாத்துகள் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க, அல்லாஹ் நம்மின் மீது ரஹ்மத்தை அள்ளி தருகிறானே.
அள்ளி கொட்டி கொடுத்துட்டு இருக்கிறானே, இது அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல். நம்மள கூலி வாங்க தகுதி இல்லை. அதனாலதான் சூஃபியாக்கள் சொல்லுவாங்க, யாரெல்லாம் தூ அதில் கரே ஹம் மிட்டே, தூ அதில் கரே ஹம் மிட்டே. நீ நீதத்தை காட்ட ஆரம்பிச்ச, நீ செஞ்சதுக்கு நன்மை, செஞ்சதுக்கு கூலி வாங்கிக்க அப்படின்னு நீ நீதம் பார்க்க ஆரம்பித்தால் நாங்கள் அழிந்து போய்விடுவோம். அதில் கரே தோ ஹம் மிட்டே, தூ ஃபஸ்ல் கரே தோ ஹம் பச்சே. நீ ஃபஸ்ல் செஞ்சா நாங்க தப்பிச்சிருவோம். அல்ல யாருல நீ ஃபஸ்ல், அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல் இருக்க போய் தாங்க நாமெல்லாம் இன்னைக்கு ஹயாத்தா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நாம பார்த்துக்கிட்டு இருக்கோமே, இந்த பார்வை மூலம் போட்ட பிச்சை, கேட்டுட்டு இருக்கிறோமே இந்த கேள்வி மூலம் போட்ட பிச்சை, நம்முடைய ஒவ்வொரு செயல்பாடுகள் நமக்கு அல்லாஹ் நல்லபடியா செய்ய வைக்கிறானே. படுத்த தூங்குற மூல இந்த தூக்கம் மூலம் போட்ட பிச்சை. படுத்து தூங்குற தூக்கம் வரல, என்ன பண்ணுவீங்க? ஒன்னும் செய்ய முடியாது. எல்லாம் நம்ம அனைவரையும் காப்பாற்றும். நீ காலையில படுத்த மிஸ்கின் ஃபஜ்ர் தொழுது, ஒரு கெட்ட கனவு, பயங்கரமான கனவு, கெட்ட கனவு, திருக்கிட்டு உட்காந்துட்டு, சரி இந்த பக்கம் துப்பிட்டு இந்த பக்கம் படுத்தா சரியா போயிடும், உன்னை தூங்கி இந்த பக்கம் துப்பிட்டு இந்த பக்கம் திருப்பி படுத்த, கண்டினியூ ஆகுது கனவு, கண்டினியூ நடந்ததுக்கு அந்த படம் இன்னைக்கு காலையில் நடந்தது, அது கண்டினியூ ஆகுது அதே கனவு, திருப்பி முடிச்சாச்சு, முடிச்சுட்டு சரியா போட்டு வராது, இந்த பக்கம் திரும்பி படுத்து, அப்படி இந்த பக்கம் திரும்பி வர, அங்கிருந்து கண்டினியூ ஆகுது, மூணாவது அப்படியே கனவு, அப்படியே கெட்ட கனவு கண்டினியூ. ஒரு எஞ்ச உட்காந்து சொன்ன காலை 8 ஆயிடுச்சு, தூங்குறதே 9 வரைக்கும், 8 வரைக்கும் எல்லாம் எஞ்ச உட்காந்து நல்லாட்ட ரொம்ப அல்ல தூங்க வச்சா நீ தான் தூங்க வைக்கணும் ரொம்ப அல்ல, அந்த கனவு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கிறப்ப நிம்மதியே இல்லை எல்லாரும். அதுக்கப்புறம் படுத்து அல்லாஹ்வுத்தாலா முக்காம நிம்மதியா தூங்க வச்சா அல்ல. முதல்ல நம்ம நினைச்சுக்கிட்டா சரி இப்படி தூப்பில அப்படி படுத்தா சரியா போயிடும், அந்த பக்கத்துல படுத்தா சரியா போயிடும், அடே உன் திறமை நினைக்கிறீங்க, தூங்குறது உன் திறமை இல்லை, அதுல ஒரு கனவு வர வச்சு கெடுத்துட உண்ட, தூங்க விடாமலும் கெடுப்பேன், நீ தூங்கினால் கனவு கொண்டு கெடுத்துருவாங்க. என்ன அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல் இல்லாம நீ எப்படி தூங்கிடுவ? அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல் இல்லாம வாழ்ந்துட முடியுமா? யாருனாலையும் வாழ முடியாது. அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல் இல்லாம ஒரு ஆயத்து குர்ஆனை ஓத முடியுமா? அல்லாஹ்வுடைய ஃபஸ்ல் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதனால சதா, அதனாலதான் சூஃபியாக்கள் அல்லாஹ்ட்ட அல்லாஹ் தஆலா ரம்ஸானுடைய ஆரம்பத்திலேயே ரசூலுல்லாஹ் கேட்க சொல்லிட்டாங்க, அல்லாஹும்ம ரப்பி ரஹ்முமா அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். ஏன்னா அர்ஹமர் ராஹிமீன் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியம் இல்லைங்களா? அல்லாஹும்ம ரஹம்னா பிரஹ்மதிக, யா அல்லாஹ் ஒரு ரஹ்மத்தை கொண்டு எங்கள் மீது ரஹ்மத் செஞ்சிரல்லா, அர்ஹமர் ராஹிமீனான ரப்பே, நாங்க हम तो गुनाह पे गुनाह करते रहते हैं, நாங்க பாவத்தின் மேல பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், तू तो अता पे अता करते रहता है, நீ எங்கள் மீது ரஹ்மத்தை அள்ளி பொழிந்து கொண்டே இருக்கிறாய். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து அளவில்லை மூலா, அல்லாஹ் நம்ம ரஹ்மத் செஞ்சுட்டு தான் இருக்கிறான். ஆனாலும் நாம் ரஹ்மத்துக்கு தேவையானவர்களாக இருக்கிறோம். ஏன் அல்லாஹ் ரஹ்மத்துக்கு தேவையானவங்களா இருக்கிறோம்? நம் பாவம் பெருசா இருக்கு, நம்முடைய பாவம் பெருசா இருக்கு, அந்த பாவ அளவுக்கு ரஹ்மத்து நமக்கு தேவை இருக்கு அல்லாஹ்ட்ட. ஏன்னா அல்லாஹ் தஆலா அல்லாஹ் நாடினால் நம்மை மன்னிக்கவும் செய்யலாம், அல்லாஹ் நாடினால் உங்களை பிடிக்கவும் செய்யலாம், அல்லாஹ் நாடினா நம்மளை மன்னிக்கவும் செய்யலாம். குர்ஆன்ல ஒரு ஆயத்து ஓதிட்டு இருந்த ஒரு தடவை, ஏறத்தாழ ஒரு வாரம் வரைக்கும் அல்லாஹ் தஆலா அதே சிந்தனையிலே போட்டிருந்தான். அல்லாஹ் ஜல்ல தஆலா இந்த சிந்தனை மாறவே இல்லை. லா இலாஹ இல்லல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்து,
على حسب اللسان في القسم لعل رحمة ربه يقسمها تأتي على حسب اللسان في القسم சூரத்து நம்மளுடைய கடைசியில் அல்லாஹ் தஆலா சொல்றான். அல்லாஹ் தஆலா மன்ஜா பில் ஹஸனதி ஃபலஹு கைரும் மின்ஹா, யார் ஒரே ஒரு நன்மையை செய்கிறாரோ அது அவருக்கு மிகப்பெரிய நல்லதா இருக்கும். ஒரே ஒரு நன்மை செஞ்சாலும் அல்லாஹ் நான் தான் உனக்கு மிகப்பெரிய நல்லதா இருக்கு. அவன் மறுமை நாளுடைய எல்லா கவலைகளை விட்டும் அமைதியானவனாக ஆகிவிடுவான். இது அந்த ஆயத்தங்கமா வருது. சூரத்து நம்மளுடைய லாஸ்ட் பக்கம் 89வது ஆயத்து 90வது ஆயத்து 89வது சொல்ற மன்ஜா பில் ஹஸனதி ஃபலஹு கைரும் மின்ஹா வஹும் மின் ஃபஸஇ யௌமஇதின் ஆமினூன். நீ நல்லது செஞ்ச அல்லாஹ் தஆலா நான்னா அதை கைராக்கிடுவான். நீ மறுமையில எல்லா வகையான நன்மைகளை விட்டும் எல்லா வகையான ஆபத்துகளை விட்டும் அமல் பெற்றவனாயிரு. இது ஒரு பக்கம். அடுத்த ஆயத்துல அல்லாஹ் சொல்றான் மன்ஜா பிஸ்ஸய்யிஅதி, எவனோ ஒரு பாவத்தை கொண்டு வந்தானோ ஃபகுப்பத் உஜூஹும் ஃபின்னார், அல்லாஹ் அவனை நரகத்தில் முகம் குப்பர தள்ளுவான். என்ன அல்லாஹ் சொல்றான் பாருங்க. மன்ஜா பிஸ்ஸய்யிஆத்னு சொல்ல போல நிறைய பாவம் செஞ்சுட்டு வந்தா நரகத்துல தள்ளுவேன்னு சொல்ல. அதே நானா ஒரே பாவத்துக்கு சொர்க்கம் கொண்டு போயிருவேன், ஒரே நன்மைக்கு சொர்க்கம் கொண்டு போயிருவேன், ஒரே ஒரு நன்மைக்கு நான் நரகத்துக்கு கொண்டு போக முடியும். ஒரே ஒரு பாவத்துக்கு நான் நரகத்துக்கு கொண்டு போக முடியும். பாவத்தின் பிண்டமா உட்கார்ந்து இருக்கும் போதா நம்மள்ட்ட என்ன இருக்கு நல்லதுன்னு சொல்லிக்கிறதுக்கு அல்லாட்ட போய் யாருன்னா நான் நல்லது செஞ்சாங்க உமர் நாயத்தை சொல்லலாம். உமர் நாயன் அல்லா முன்னாடி போய் நின்றாங்க. என்னப்பா செஞ்ச? யாரெல்லாம் நீதமான ஆட்சி செஞ்சா, யாரெல்லாம் இந்த மாதிரி செஞ்ச அந்த மாதிரி செஞ்ச, அதெல்லாம் விடுங்க. அதெல்லாம் விட யாரெல்லாம் என் ரசூலுக்காக என்ன அர்ப்பணிச்சாங்க அல்லாஹ் சொல்லலாம். உமர் நாயன் சொல்லலாம், அபூபக்கர் நாயன் சொல்லலாம். அவங்க தான் கேட்டா பதில் சொல்ல முடியும். காஜா நாயன் சொல்லலாம், ஹவுஸ் நாயன் சொல்லலாம். நம்மளை அல்லாஹ் கூட்டு போய் நிப்பாட்டி என்னடா செஞ்சேன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? என்ன இருக்கு கையில? வெறும் பாவம் மூட்டை தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். மூட்டையே பாவம் இருக்கு. பேசுற விபத்து இருக்குது, பார்த்த பாவம் இருக்குது, அடுத்தவங்க பத்தில அழுக்கு இருக்குது. இந்த பாவம் தான் நீசமும். அடுத்தவங்க பத்தி கெட்ட என்ன வச்சு அதுவும் பாவம் தானே. அல்லாஹ் இருக்கிறதுக்கு என்ன ஒன்னே ஒரே வழி, என்ன ஒண்ணுமே இல்லை. அல்லாஹ் ஒரு ரஹமத்து தான் மிச்சம். அந்த ரஹமத்தை கொண்டு என்ன மன்னிச்சப்பே நம்மகிட்ட ஒண்ணுமே இல்லை. என்னத்தை போய் சொல்ல முடியும்? இல்ல நான் ஷேக்கிட்ட நான் பையத்து வாங்கியிருந்தேன், அதை வச்சு அப்படின்னு அனைவரம் ஒரு கிதாப் எழுதும்போது பார்த்தேன். அல்லாஹ் தஆலா ஒரு மனுஷனை முழுசா அழிக்கணும்னு நாடிட்டா. தானே ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க போல ஆதாப் ஷேக்ல தானே ரஹ்மத்துல்லாஹி எழுதியிருக்கிறாங்க. ஒரு கிதாப் நான் படித்தேன். தானே ரஹ்மத்துல்லாஹி எழுதுறாங்க, அல்லாஹ் ஒரு மனிதனை முழுமையா அழிக்கணும் நாசமாக்கணும் நாடிட்டா ஒரு காமிலான ஷேக்கிட்ட பையத்து வாங்குற பாக்கியத்தை தருவான். இது என்ன அவங்களுக்கு பேரவு செஞ்சு நாசமா போயிடுவான். அவர்களுக்கு பேரவு செய்து நாசமாக போய்விடுவான். நம்ம என்ன ஷேக்கிட்ட அதமா நடந்துட்டோமா? ஷேக்குடைய எப்படி அதப் என்ன? ஷேக்குடைய அதப் என்ன? கிதாப் எழுதுறாங்க. ஷேக்குடைய அதப் என்ன தெரியுங்களா? அவர்கள் வசிக்கும் ஊரில் உள்ள தெருவை கூட நீ கோலத்தரும் சொல்லக்கூடாது. அவங்க தெருவில் வசிக்கிற
அவங்க 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 ஊர் இருக்குல்லம்மா, அந்த ஊர்ல ஒரு தெரு கோணையா இருந்துச்சுன்னா அது அந்த தெரு கோணையா இருக்குங்க அப்படின்னு குறை சொல்லக்கூடாதான். ஜி இமாம் அநேகமா இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வேற ஒருத்தவங்க இமாம் ஜாஃபர் சாதிக் ரஹ்மத்துல்லாஹி யாரோ ஒரு இமாம் பேர் மறக்கு, அவங்க வந்து உட்கார்ந்து இருக்கும்போது பாடம் நடத்திட்டு இருக்காங்க, முடியுது திடீர்னு எஞ்சி நின்றாங்க, திடீர்னு திரும்பி உட்கார்ந்தாங்க, திரும்பி எஞ்சி நின்றாங்க, திரும்பி உட்கார்ந்தாங்க. ஏன் இமாம் இந்த மாதிரி செய்யணும்? இல்ல என் ஷேக் வீட்டு தெருவில் ஒரு நாய் இருக்கு, அதே மாதிரி ஒரு நாய் முன்னாடி கிராஸ் ஆச்சு இந்த பக்கம், அந்த நாயா இருக்கும் போது எஞ்சி நாங்களாம். எந்த நாய்க்கு? அந்த நாய் இல்ல மூலா, அது மாதிரி ஒண்ணு. என்ன ஷேக்குடைய அதப் என்ன, ஷேகுமாருக்கு செய்யக்கூடிய ஒழுக்கம் என்ன, நம்ம என்னத்தை செஞ்சுட்டோம், அதனால போய் நான் வந்து ஷேக்கிட்ட பையத்து வாங்கிட்டேங்களா சொல்லிட முடியுமா? நமக்கு அந்த ஷேகே அடிப்பாங்க நமக்கு தெரிஞ்சுதான் நாம செஞ்சபடியே அதை ஷேகுமாரை கண்ணியப்படுத்திட்டோமா, குரானை கண்ணியப்படுத்திட்டோமா, இல்ல ஹதீசுகளை கண்ணியப்படுத்தணுமா, தொழுகையை கண்ணியப்படுத்தணுமா, ஈமான கண்ணியப்படுத்தணுமா, உலமாக்களை கண்ணியப்படுத்தணுமா, என்னங்க நமக்கு இருக்குது? ஒண்ணுமே இல்லை. இந்த ஆயத்துல ஓதிட்டு கிட்டத்தட்ட 14 ஓதிட்டே இருந்தேன். மஞ்சா பில் ஹஸனதி ஃபலஹு கைரும் மின்ஹா வமஞ்சா பிஸ்ஸய்யிஅதி ஃபகுப்பத் உஜூஹு ஃபின்னார். அல்லாஹ்ட்ட எதை வச்சு படிக்கிறது? அல்லாஹ்ட்ட எதை முன்னாடி கொண்டு போய் சொல்லுவது? ஒன்னே ஒன்றுதான், அப்படியே ஒரு ரஹமத்தை விட்டா எனக்கு வழி இல்லை. அல்ல ஒரு ரஹமத்துல இருக்கிற எல்லாத்தையும் அளவரிச்சுக்கிறப்ப எங்க பாவத்தை பார்க்காத. இந்த ரஹமத்தி வசியத்துக்குள்ள செய்யுன்னு சொன்னேன். நாங்களும் ஒரு வஸ்து எங்களை நீங்க அளவரிச்சுக்கிறோம். உங்க ரஹமத்துக்குள்ள எங்களை கொண்டு வந்துடல. ஒரு ரஹமத்து வந்துருச்சு, எங்களுக்கு மனசுக்கு வந்துடும், பாவ மன்னிப்பு வந்துடும், இதுக்கும் எல்லாரும் வந்துடும். ஒரு ஆபத்து வந்துருச்சு, எனக்கு எல்லாமே கிடைச்சிருவாரு. ஜி அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானா. அன்பர்களே, அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெறுவதற்கு ஏதாவது வழிகள் இருக்கா? ஜி அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெறுவதற்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்கு. குர்ஆன் சொல்லு. குர்ஆன் நமக்கு 4 வழியை சொல்லு. குர்ஆன் பை ஷேகுமாரோட உயர்வை காட்டுறதுக்காக குர்ஆன்ல இருந்து குர்ஆன் 4 வழிகளை நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெறுவதற்கு 4 வழிகளை குர்ஆன் சொல்லி. ஒன்னு என்ன? அல் ஈமானு பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்து நிசாவுல 175வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், فَأَمَّا الَّذِينَ آمَنُوا بِاللَّهِ وَاعْتَصَمُوا بِهِ فَأَمَّا الَّذِينَ آمَنُوا بِاللَّهِ وَاعْتَصَمُوا بِهِ فَسَيُدْخِلُهُمْ فِي رَحْمَةٍ مِّنْهُ. யார் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டு பற்றி பிடித்திருக்கிறார்களோ, அதில் நேமமாக இருக்கிறார்களோ, அல்லாஹ் அவருடைய ரஹ்மத்தில் அவர்களை நுழைய செய்து விடுகிறார். பாருங்க, காபிர்கள் இருக்கிறார்கள், யகூதிகள் இருக்கிறாங்க, நசராணிகள் இருக்கிறாங்க, இவர்கள் யாருக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்யறது இல்லை. அவர்களுக்கு உலகத்தில் அல்லாஹ் செல்வ செழிப்புகளை தருகிறார். காரணம் என்ன? அத்துன்யா அவங்களுக்கு ஜன்னத்துல் காஃபிர், அதனால அவங்களுக்கு தரணும் அல்லாஹ் தஆலா முடிஞ்ச அல்லாஹ். ஆனா மறுமையில் அவர்களுக்கு மிதி இருக்கிறது, உதை இருக்குது. அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை யாருக்கு பிடிச்சா? உஇத்தத் லில் முஃமினீன் வல் முத்தகீன். அல்லாஹ் தஆலா நமக்கு ரஹ்மத்தை செஞ்சு ஈமான் கொண்டவர்களுக்கு என்று அல்லாஹ் ரஹ்மத் செய்து விடுகிறான். நீங்க நரகத்துக்கே பாவம் செஞ்சு போயிருந்தாலும் அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா ஷஃபாஅத்தை கொண்டு 10 வகையான ஷஃபாஅத் இருக்கு. ஷஃபாஅத் என்னவாமா? 10 வகையான ஷஃபாஅத். இன்ஷா அல்லாஹ் மனப்பாடம் பண்ணி பேசணும். 10 வகையான ஷஃபாஅத்தை கொண்டு அல்லாஹ் ஜல்லுஷானஹு தஆலா நம்மை மன்னித்து சொர்க்கவாசியா ஆக்கிறார். அல்லாஹ்வுடைய ரஹமத்தை கொண்டு ஆக்கிறார். அப்ப ஈமான் யாருடைய கல்வியில் காலகட்டத்தில் ஒரே ஒரு கடுகளவு ஈமான் இருந்துச்சு,
அவர்களை அல்லாஹ் தான் ரஹமத்தில் அரவணைத்துக் கொள்கிறார். இது ஒண்ணாச்சுங்களா? ஈமான். இரண்டாவது, யாருடைய உள்ளத்தில் முஹப்பத்தே ரசூல் இருக்கிறதோ அவர்களை அல்லாஹ் தன் ரஹமத்தில் அரவணைத்துக் கொள்கிறார். நான் சொல்ல போல குர்ஆன் சொல். இந்த ஆயத்து எங்க வருது? சூரத்துல் ஹதீதுல 28வது ஆயத்தை அல்லாஹ் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ ஆமினு பிரசூலிஹி. பை, நீங்க அல்லாஹ்வை ஈமான் கொண்டீங்க, அல்லாஹ் ரஹமத் செய்யறான். எங்க கிடைக்குது இந்த ரஹமத்து? மறுமையில கிடைச்சிரும் இன்ஷா அல்லாஹ். கண்டிப்பா கிடைச்சிரும். ஈமானோட மூத்தாயிட்டா போதும். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கல்புல இருக்கு. கடைசியில லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லி போ, சொல்லாம போ. ஆனால் ஈமான் கல்புல இருந்துச்சு போதா போனீங்க. அல்லாஹ் தஆலா ஏதாவது காரணம் வச்சு மறுமையில பண்ணிச்சுக்கோ. காபிருக்கு முன்னால் உங்களை கேவலப்படுத்த மாட்டான். அங்க வந்து பார்க்கலாம் தம்பையும் நெதர் தென்னியாகவும் அங்க வந்து சாத்திய வாக்குகளை நல்லா வாங்குவோம். அதான் நம்முடைய அந்தஸ்து அங்க உயர்த்தி காட்டும். ஈமானுடைய அந்தஸ்து என்ன அங்க வந்து தெரியும். ரெண்டாவது யாருமா? ரெண்டாவது என்ன? முஹப்பத்தே ரசூல். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ ஆமினு பிரசூலிஹி. ஈமான் கொண்டு தக்வா செய்த ஒருவர் தன்னுடைய ரசூலை கொண்டும் ஈமான் கொள்ளுவாரே ஆனால் அவர் அல்லாஹ் விலங்கு. அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வது வேறு, ரசூலை கொண்டு ஈமான் கொள்வது வேறு. ஏன்னா அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனோட நிப்பாட்டிட்டு போயிருக்கணும்ல. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ ஆமினு பிரசூலிஹி. என்ன செய்யணுமா? ரசூலை கொண்டு ஈமான் கொள்வது தனி வேலை. அப்ப ரசூலுடைய முஹப்பத்து கல்புல வரணும். அவருடைய அந்தஸ்து, அவங்க அஸ்மத்து, அவருடைய கண்ணியம் என்னங்கிறது உள்ளத்துல கொண்டு வந்துட்டா என்ன செய்யறாங்க தெரியுங்களா? யுக்திக்கும் கிஃப்லைனி மின் ரஹ்மதி. எல்லாருக்கும் கொடுக்கிற ரஹ்மத்தோட டபுள் மடங்கு உங்களுக்கு தரேன். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். யுக்திக்கும் கிஃப்லைனி மின் ரஹ்மதிஹி. அல்லாஹ் உங்களுக்கு 2 மடங்கு ரஹ்மத்தை தர்றேன். வயஜஅலுக்கும் நூரன் தம்ஷூன பிஹி. அல்லாஹ் அவங்களுக்கும் ஒரு நூரை கொடுத்து விடுவார். அந்த நூரில் அவர்கள் நடப்பார்கள். வல்லாஹ் வயக்ஃபிரு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அப்ப அதனாலதான் சஹாபாக்கள் என்னமா சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய முஹப்பத்தையும் ரசூலுடைய முஹப்பத்தையும் சேர்த்து தான் பிள்ளைகளுக்கு கொடுத்தாங்க. தான் பிள்ளைகளுக்கு எதை கொடுத்தாங்க? அல்லாஹ்வுடைய முஹப்பத்தையும் ரசூலுடைய முஹப்பத்தையும் சேர்த்து கொடுத்தாங்க. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு தஆலா சின்ன பிள்ளை. அவங்க அத்தா வந்து மாலிக் பின் சினான் ரலியல்லாஹு தஆலா ஆச்சுங்களா. உஹது போர் டைம் 2 பேரும் அத்தாட்ட ரசூலுல்லாஹ் பார்க்க வர்றாங்க. சஹாபாக்கள் தன் பிள்ளைகளுக்கு எதை கொடுத்திருந்தாங்க பாருங்க. சஹாபாக்கள் தன் பிள்ளைகளுக்கு கொடுத்திருந்ததே முஹப்பத் ரசூல் தான் கொடுத்தாங்க. நாம எல்லாத்துடைய முகப்பத்தையும் கொடுக்குறோம். நம்ம பிள்ளைங்க எல்லாம் கூப்பிட்டு அவனுக்கு அம்மா பிடிக்குமா, அம்மா பிடிக்குமா, அத்தா பிடிக்குமா இல்ல. சஹாபாக்கள் காலத்துல எல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு உனக்கு அம்மா பிடிக்குமா அத்தா பிடிக்குமா கேட்டா 2யும் சொல்ல மாட்டாங்களா, எனக்கு ரசூலுல்லாஹ் பிடிக்கும். அந்த பிள்ளைங்க அப்படித்தான் வளர்த்துனாங்க. அவங்க தாயை காட்டி வளர்த்துல, தந்தையை காட்டி வளர்த்துல. அவங்க தந்தையும் தாயையும் ரசூலை தான் காட்டி வளர்த்துனாங்க. ஏன் அவங்க விளங்கிட்டாங்க, தாயுடைய பிரியமோ தந்தையுடைய பிரியமோ இவங்களுக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வாங்கி தராது. ஆனா ரசூலுடைய பிரியம் இருந்துச்சு, அல்லாஹ்வை வாங்கி தந்துரும், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து வந்துடும். இவங்க சொர்க்கவாசியா போயிடுவாங்க. அவன் தான் பிள்ளைங்க ரொம்ப பாசம், ரொம்ப பாசம். ஓ பிரியத்தை காட்டாத, அல்லாஹ் ரசூலுடைய பிரியத்தை அவங்க கல்புல போட்டுரு, தாய் தந்தை அவங்க உள்ளத்துல போட்டுரு. அப்ப புள்ள என்ன சொல்லணும், உனக்கு அல்லாஹ் பிடிக்கும், அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா என்ன சொல்லணும், ரசூலுல்லாஹ் பிடிக்கும். அதாங்க வளர்த்துறாங்க. அபூ சயீத் அல் குத்ரி எல்லாம் மாலிக் பின் சினான் 2 பேரும் ரசூலுல்லாஹ்ட்ட போறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளைக்கு காலையில் உஹது போர் இருக்கு, அதனால நீங்க வந்துருங்க, மாலிக் பின் சினான் நீங்க வந்துருங்க, போருக்கு வந்து. அபூ சயீத் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் நானும் வர்றேனே யா ரசூலல்லாஹ், கொஞ்சம் 13-14 வயசுக்குள்ள நானும் வரேனே யா ரசூலல்லாஹ். உடனே அவங்க சொன்னாங்க,
ரசூல் ஸல்லல்லாஹு சொன்னா இல்லை நீ அடுத்த போரில் வரலாமா, இப்போ தாப்பம் வரட்டும். தாப்பை கேட்குறாரு, யார் ரசூலா நாளைக்கு நான் போருக்கு வர்றேன் யார் ரசூலா, சந்தோஷம். நாளைக்கு வர்ற போர் எனக்கு ஷஹாதத்து கிடைக்குமா யார் ரசூலா. அவங்க ஆசையும் பாருங்க. யார சொல்ல போய் நல்லபடியா திரும்பி வந்துருந்தா, கடை இருக்குது யாரு பார்த்துக்குவான்னு தெரியல, பொண்டாட்டி இருக்கு புள்ள இருக்கு யாரு பார்த்து அப்படி கேட்கணுமா இல்லைங்களா. சஹாபாக்கள் என்ன கேட்டாங்க பாருங்க, யார சொல்ல போருக்கு நாளைக்கு வர சொல்லிட்டீங்க, நாளைக்கு வர்ற பொருள் எனக்கு ஷஹாதத்து கிடைக்குமா யார சொல்ல, அது கிடைக்குமா பாக்கியமா. சரதார் சொன்னாங்க, அல்லாஹ் நாடினா நீங்கள் அதை பெற்றுக் கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆச்சுங்களா. வீட்டுல வந்து பீவிட்டு சொல்றாங்க, என்னங்க நீங்க பின்னாடி உட்காந்துருக்க வேண்டியதானே, முன்னாடி அப்படிலாம் சொல்லலாம்ல. அவங்க பாருங்களேன், நைட்டு இருந்துச்சு, காலையில் எந்திரிச்சாங்க. அபூ சயீத் குதிரை இல்லை, காலையில் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சா அம்மா எழுப்பி விட்டு, என்னப்பா ரொம்ப நேரம் தூங்கிட்ட, அத்தா தஹஜ்ஜுத் நேரத்தில் போயிட்டாரு, ஒரு படம் கிளம்பி போயிடுச்சு, படம் போயிடுச்சுப்பா, சீக்கிரமா கிளம்பிட்டாங்க, நீ என்னப்பா லேட்டா இருந்துச்சிருக்க, நீ போருக்கு போலையா, யார் கேட்குறா, அம்மா கேட்குறாங்க மகனை. இல்லைம்மா நேற்று நைட்டே நாங்கள் ரசூலாட்ட கேட்டோம், என்னை வர வேணான்னு சொல்லிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியா, இப்போ செய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிதான் சொல்லுவாங்க, வர வேணான்னு சொல்லிட்டு போருக்கு போவேனா, நீ போர் சஃபல போய் நின்றாத, நீ போர்க்களத்துக்கு போயிரு, போர்க்களத்துக்கு போயிரு, உகதுக்கு போயிரு, பக்கம் தானே உகதுக்கு போயிரு, போய் எங்கேயாவது ஒரு பாறை பின்னாடி ஒழிஞ்சுக்கோ, ஒழிஞ்சு ரசூல்லா பார்த்துக்கிட்டே இரு. அம்மா என்ன கற்றுக் கொடுக்குறாங்க பாருங்க, போர்க்களத்துக்குடா அத்தாதான் போடா, நீயாவது இருக்கிறான்னு சொல்லணுமா இல்லையா. தாய் தம்பி கற்றுக் கொடுத்தாங்க அவங்களுக்கு, அது தாய் கற்றுக் கொடுத்தாங்க பிள்ளைக்கு. பின்னாடி நின்றுக்கோ, யாராவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னாடி இருந்தோ முன்னாடி இருந்தோ அம்பு எய்வார்களோ அல்லது தாக்க வந்தார்களோ, யார் ரசூலுல்லாஹ் கூப்பிடு, பெரும்பாலும் உஷாராயிருவாங்கல்ல, இந்த வேலை செய்யும் போர். அபூ சயீத் குதிரை எல்லா சின்ன புள்ள தனியா கிளம்பி உஹது நோக்கி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. ஏத்தாப்புல செய்யறது போர் ஆரம்பிச்சிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போயிட்டாங்க. நான் ஆரம்பத்தில் அப்படி ஒரு புரளி கிளம்பிச்சு, மூத்தா போயிட்டாங்கன்னு செய்தி ஓடுறாங்க. அபூ சயீத் குதிரை நேராக ஓடி போறாங்க. பெருமான பல்லு ஷஹீதாகி ஒரு மூலையில உட்கார வச்சிருக்காங்க. நேராக போய் பெருமான காலை பிடிச்சிக்கிட்டாங்க. யார் ரசூலுல்லாஹ் நீங்க மூத்தாயிட்டாங்கன்னு வர வழின்னு சொல்லிட்டாங்க யார் ரசூலுல்லாஹ், அதனால் நான் மதீனாவில் இருந்து உங்க அனுமதி இல்லாம ஒடியாந்துட்டேன் யார் ரசூலுல்லாஹ் இங்க அப்படின்னு நேரம் போக்குறதுக்குள்ள வந்து பெருமாள் காலை பிடிச்சி உட்காந்துருக்காங்க. சொன்னாங்க, அல்லாவுடைய கிருபையில அல்லாஹ் என்ன ஹயாத்தா வச்சிருக்கிறம்மா, ஆனா உன் தகப்பன் மாலிக் மூத்தாயிட்டாருமா, மாலிக் பின் சினான் ஷஹீதாட்டாரு. அரசு அவங்க போனா போயிட்டு போகுது, அரசு நீங்க இருக்கீங்களே எனக்கு. தந்தையின் வஃபாத்துக்கு ஒரு சொத்து கூட கவலைப்படல, நீங்க இருக்கீங்களே யாரும் சொல்ல, அது போல யாரும் சொல்லாங்க. வேற எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. நல்ல தனியா சொல்லி என்ன அவசியம் வந்துச்சு, நீ ஆவியும் ரசூலுடைய முஹப்பத்தை, அவங்களோட ஈமான, அவங்க சாதாரண ஆள் நினைக்காம, போஸ்ட் நினைக்காம, அவங்களுடைய அந்தஸ்து என்ன, வகார் என்ன, ஷான் என்ன, சூரிய கம்பீரம் என்ன, இதை உன் பிள்ளைங்களுக்கு ஊட்டிட்ட, உன் உள்ளத்துல எடுத்துக்கிட்ட, என் ரஹ்மத்து பொங்கியும் ரஹ்மத்தி, என் 2 மடங்கு ரஹ்மத்து உனக்கு கொடுத்துறேன். யுக்திக்கும் கிஃப்லைனி மின் ரஹ்மத்திஹி வயஜஅல் லக்கும் நூரா, நீ நடக்கிற பாதையில நூறாக்கிடுவேன், நீ போனாலும் வராது போற ஆசிக்க ரசூல் வராது. நீ நடந்து போனா அந்த பாதையில எல்லாரும் ஒளி விடுதுப்பா. பேசுபாடுலாம் வந்தா ஏங்க நாம எஞ்சி நிக்கிறோம், அவங்க வர்றதே ஒளிமயமா வர்ற காரணம் என்ன, அவங்க உள்ளத்துல இருக்க ஈமானுடைய ஜோஷ், ரசூலுடைய முஹப்பத்துடைய ஜோஷ், அதுதான் அவங்களுக்கு கண்ணியப்படுத்துறதுக்கான காரணம். வேற என்ன இருந்துச்சு அவங்கள்ட்ட? எதனாச்சுமா 2 ஆச்சு. அல்லாஹ்வுடைய ரஹமத்து கிடைக்க 2 வழி. 3வது வழி, 3வது வழி லா இலாஹ இல்லல்லாஹ். 3வது வழி என்ன? குர்ஆன் சொல்லுது. 3வது இந்த ஆயத்து எங்க வருது? சூரத்துல் அராஃப்ல 56வது ஆயத்தாக வருது. சூரத்துல் அராஃப்ல ஈமான் கொண்டீங்க, அதுல ஒரு அல்லாஹ்வுடைய ரஹமத் இருக்கு, ரசூலுடைய முஹப்பத் இருந்துச்சு, அது ரஹமத் இருக்கு. 3வது அல்லாஹ்வுடைய காசான ரஹமத் வருவதற்கு காரணம்,
இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபும் மினல் முஹ்ஸினீன். யார் இஹ்சான் உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ்வுடைய ரஹ்மத் நெருங்கி இருக்கும். எப்பவுமே அல்லாஹ் தான சொல்றாங்க இல்லையா, இன்னல்லாஹ் கரீபுன், நான் நெருங்கி இருக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, அதே மாதிரி நானும் நெருங்கி இருப்பேன், ரஹ்மத்தும் எப்பவுமே நெருங்கியே இருக்கும். இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபும் மினல் முஹ்ஸினீன். முஹ்ஸின்னா யாரு? ரெண்டு வகையானவர். முஹ்ஸின் யாருமா? ரெண்டு வகையான முஹ்ஸின்கள். ஒருத்தர் யாரு? உபகாரம் செய்பவர். சின்ன சின்ன உபகாரம் செய்யறாரு. எல்லாம் ரொம்ப பிடிக்கும் போறாரு. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம ஏதாவது சின்ன சின்ன உபகாரம் செஞ்சோம், நாம ஏதோ பெருசா நினைச்சுக்காதீங்க, சின்ன சின்ன உபகாரம் செய்யறோம், அதை நாம பெருசாவே நினைக்க மாட்டோம். ஆனா அல்லாஹ் அடித்த அடியானுக்கு உதவி செய்யா, இது ஒண்ணு போதும் அவனை சொர்க்கம் கொண்டு போறதுனால. புகாரில இன்னைக்கு ஒரு ஹதீஸ் பார்த்தேன். புகாரில இன்னைக்கு ஒரு ஹதீஸ் பார்த்தேன். கியாமத்தில் ஒரு அடியானை கொண்டு வருவார்கள். அவனுடைய ஆமால் பட்டோலைகள் எடுத்து பார்ப்பார்கள், ஜீரோ. அவனுடைய அமலுடைய மூட்டைகள் ஜீரோவர். இருக்க மலக்குகளை கூப்பிட்டு கேட்பாங்களாம், என்ன ஒண்ணுமே இல்லை? எல்லாம் கேட்பாங்க, ஒண்ணுமே இல்லை, ஏதாவது இருக்கா வேண்ட? அல்ல, ஒண்ணுமே இல்லை, இல்ல வேண்ட. எந்த நல்லமனும் செய்யலையா? குச்பீனை, எந்த நல்லமனும் இல்லை. சொல்லுங்க, திரு வணக்கம், சதக்கா, தான தர்மம் எதுவுமே இல்லை. பெருசா நீ என்னதான் செஞ்சாங்க? வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தான். அந்த வியாபாரமா ஒழுங்கா செஞ்சானா? துருவாவளவும் சரியா சரி, ஆனா ஒண்ணு செஞ்சான்டா. ஏன் என்ன செஞ்சான்? அதாவது ஏழைங்க பொருள்கள்லாம் வாங்கினாங்கன்னா, காசு இன்னைக்கு இல்லைன்னு சொன்னாங்கன்னா, பரவாயில்ல எடுத்துட்டு போங்க, நாளைக்கு கொடுங்கன்னு அனுப்பிச்சிருவான். நாளைக்கு கொடுங்கன்னு அனுப்பிச்சிருவான். நினைச்சுங்களா? ஒரு 2-3 நாள் போகும், தர முடியல, சரி பரவாயில்ல விடுங்க, அடுத்த தடவை பார்த்துக்கலாம், அடுத்த தடவை காசு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவான். அவ்வளவுதான். இல்ல முடியாது. ஏழைகள் காசு வாங்க மாட்டான்டா. இல்ல காசு கடனாக சொல்லிடுவான், அப்புறம் வாங்கிக்கங்கன்னு சொல்லிடுவான். அன்சாரி பேர் மாதிரி எல்லாம் பறக்க செய்யட்டும், பறக்க சொல்லிடுவேன். அப்படியா? அப்ப ஒரு சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருங்க. வேற எதுவுமே இல்லாட்டியும் பரவாயில்ல, சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருவேன். ஒரு காரணம், ஒரே ஒரு காரணம், அவர் தனக்கு வரக்கூடிய கஸ்டமர்களில் ஏழைகளின் மீது ரஹ்மத்து செய்தார். அல்லாஹ்வின் ரஹ்மத் அவன் மீது முந்திவிட்டது. சின்ன சின்ன உபகாரம், நீ என்ன செய்யறன்னு தெரியாது, நீ சாதாரண நினைப்ப, அடுத்த ஒரு உபகாரம் செய்யறது அதான் பெரிய உபகாரமா இருக்கும் அல்லாட்ட. சின்ன சின்ன உபகாரம் கருத்தே யாவும் செய்யணும் நினைக்காதீங்க. சின்ன உபகாரம் நினைச்சு எதையாவது ஒண்ணு செய்யுங்க, அல்லாஹ்வால பரக்கத்தாக்கிடுவோம். ஹிதமத்தை தான் ஒரு அடியான் பெரும் பாவியாக இருந்தால், முஸ்லிம் வருவது இந்த ரிவாயத்து, முஸ்லிம் ஷரீஃப்ல வரும்னு நினைக்கிறேன். ஒரு அடியான் பெரும் பாவியாக இருந்தால், அவன் ரோட்டில் நடந்து போய் கொண்டிருந்தான். அவ்வாறு போகும் சமயத்தில் அவனுக்கு போற வழியில ஒரு முள்ளு பெரும் பாதையில கிடந்துச்சு. ஒரே ஒரு முள்ளுமா பாதையின் நடுவுல கிடந்துச்சு. உடனே அந்த அடியான் அந்த முள்ளை எடுத்து ஓரமாக ஆக்கினான். ஏன் எதுக்காகனா, இந்த பக்கம் நல்லடியார்கள்லாம் போறாங்களே, அவங்க கார்ல குத்திருமே தள்ளி வச்சுட்டு போனான். அல்லாஹ்வின் ரஹ்மத்து முந்தியது, அல்லாஹ் அவனை மன்னித்து விட்டார். ஏதாவது ஒரு ஹிதமத், என்ன இது இஹ்சான் ஒண்ணு. இன்ன ரஹ்மத்தி இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபும் மினல் முஹ்ஸினீன். இஹ்சான். இன்னொன்னு என்ன? இஹ்சான் உயர்ந்த பதி. என்ன இஹ்சான் சொல்லுங்க, பாட சொல்லுங்க. அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு. நீ அல்லாஹ்வை பார்க்கிற மாதிரி தொழுக முடியல, வணங்க முடியல, அல்லாஹ் உன்னை பார்க்கிறான் என்ற உணர்வில் இருப்பது, முஷாஹதாவில் இருக்கும் காலமெல்லாம் உன் மீது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பொழிந்து கொண்டே இருக்கிறது. முராகபாவில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பொழிந்து கொண்டே இருக்கிறது. சும்மா சொல்றது நமக்கு பாடம். இஸ்லாம், ஈமான், இஹ்சான். இஸ்லாம் में मौला का जी ईमान, रसूल की मोहब्बत,
இஹ்சானுடைய பாடம். அப்ப இஸ்லாம் ஈமான் இஹ்சானுடைய பாடத்துல அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை வாங்கி தர்றதுக்கு தான் பாடத்தை அமைச்சிருக்காங்க. இஸ்லாம் ஈமான் இஹ்சான் நீ எந்த காலம் எல்லாம் முஷாஹதா செஞ்சுட்டே இருக்கிற, நீ செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹ் ரஹ்மத் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. முராகபா செய்யற அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்களுக்கு இருந்துட்டே இருக்கு. இன்ன ரஹ்மத்தல்லாஹி கரீபும் மினல் முஹ்சினீன். தெரிஞ்சுங்களா? நாலாவது பாடம் என்ன? இஸ்லாம் ஈமான் இஹ்சான் தக்வா. நாலாவது இல்ல ஜி அல்லாஹ் சொல்றாங்க தான் நாலாவது. இன்ன ரஹ்மதி வசிஅத் குல்ல ஷைஇன். இந்த ஆயத்துக்கு வருதுமா ஜி? இன்ன ரஹ்மதி வசிஅத் குல்ல ஷைஇன். என் ரஹ்மத் மிக விசாலமானது. எங்க வருமா இந்த ஆயத்து? லா இலாஹ இல்லல்லாஹ். சூரத்துல் ஆராஃப் 7வது சூரா 156வது ஆயத்து. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன ரஹ்மதி வசிஅத் குல்ல ஷைஇன். என் ரஹ்மத் எல்லா வஸ்துக்களையும் சூழ்ந்து இருக்கிறது. அப்படின்னா என்ன? ரஹ்மத் உங்களுக்கு மட்டும் தான் தேவையா? இந்த பாய்க்கு ரஹ்மத் தேவை இல்லையா? செல்போனுக்கு ரஹ்மத் தேவை இல்லையா? கண்ணாடிக்கு ரஹ்மத் தேவை இல்லையா? எல்லாத்துக்குமே ரஹ்மத் தேவை இல்லை. ரஹ்மத் வேணுமா? ரஹ்மத் இல்லாமல் எந்த பொருளும் அந்த பொருளா இருக்கவே முடியாது. எல்லா பொருளுக்கும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருந்துட்டே இருக்கு. இன்ன ரஹ்மதி வசிஅத் குல்ல ஷைஇன். அந்த ரஹ்மத் எல்லாத்துலயும் இருக்கு. ஆனா சில அடியார்களுக்கு அந்த ரஹ்மத்தை நான் அவர்கள் மீது கடமையாக்கிடுவேன், அவர்கள் மீது ஃபரமாக்கிடுவேன். என் ரஹ்மத் அவர்கள் மீது பொழிவதை கொட்டுவதை நான் என்னின் மீது ஃபரமாக்கிக் கொள்வேன், என் மீது கடமையாக்கிக் கொள்வேன். யார் அவங்க? யாரிடத்துல தக்குவா இருக்கோ அவங்களுக்கு நான் என் மேல ரஹ்மத்து கொட்டி فسأكتبها للذين يتقون ويؤتون الزكاة والذين هم بآياتنا يؤمنون. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தக்வா வேணும். அதனாலதான் நமக்கு ஷேகுமார்கள் இஸ்லாமை கற்றுக் கொடுத்தாங்க, ஈமானை கற்றுக் கொடுத்தாங்க. ஈமான் என்னம்மா? ஈமான் பாடம் சொல்லுங்க. அல்லாஹ் ரசூலுடைய போதனைகளின் மீது ஜாத்தின் மீதும் அல்லாஹ் ரசூலுடைய ஜாத்தின் மீதும் நம்பிக்கை கொள்வதும் தரிபாடாய் இருப்பதுமாய் இருக்கும். அதே போல அவர்கள் சொல்லிய போதனைகளை எடுத்து நடப்பதாய் இருக்கும். அதான் ஈமான். மொத்தத்தை ரசூலை இருக்கணும். வெறும் ஈமான் அல்லாஹ் இருக்கிறான், வருஷம் இருக்கிறான், அதெல்லாம் ஈமான். அல்லாஹ் ரசூலுடைய சொற்களின் மீது ஈமான் நானா ஒரு கிர்வீதாரன்னா. இஹ்சான் தக்வாவுடைய பாடம் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. தக்வா என்ன? ஷரியத்துடைய தக்வா என்ன? தரீகத்துடைய தக்வா என்ன? ஹகீகத்துடைய தக்வா என்ன? மாரிஃபத்துடைய தக்வா என்ன? படிப்படியா நமக்கு சொல்லி கொடுத்த காரணம் என்ன? நீ சதா அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டு வெளியே போயிடவே கூடாது. சதா சொன்னாங்க இல்லையா? இந்த 10மா அல்லாஹ்வுடைய ரஹமத்து காசா பொழியுதுமா. வருஷம் ஃபுல்லா அல்லாஹ்வுடைய ரஹமத் இருந்துட்டே இருக்கு. நீ தக்வா செஞ்சா வாங்கிக்கலாம், இஹ்சான் செஞ்சா வாங்கிக்கலாம். எப்பதான் முஷாஹதா இருக்கு ஒரு மாதிரி அல்லாஹ்வுடைய ரஹமத் பொழிஞ்சுட்டே இருக்கும். அதனாலதான் அவங்க பக்கத்துல போய் உட்கார்ந்தா சூஃபியாக்கள் யார் முஷாஹதா இருக்கிறாங்களோ அவங்க பக்கத்துல போய் ஓதி மூணுன்னு அவசியம் இல்லை. அவங்க பார்த்தாங்க ஷிஃபா. ஏன்? அவங்க மேல போய் ரஹமத்து உங்களையும் பொழிச்சிருச்சு. அவங்க பார்த்தா ஷிஃபா, அவங்க ஊருக்கு முதலா ஷிஃபா. என்ன காரணம் என்ன? நமக்கு 1000 கஷ்டம் இருக்கும், 1000 துக்கம் இருக்கும். அவங்க கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருப்போம், கல்வி அப்படியே அமைதியாயிரும், எல்லா கஷ்டமும் போயிடும், சுகூனாயிரும். காரணம் என்ன? அவங்க மேல இறங்குற அந்த ரஹமத்துடைய ஜோஷ் நமக்கு கொஞ்சம் அப்படி இறங்கிருது. அல்லாஹ் நமக்கு அந்த சுக்கூனை கொடுத்துறாங்க. வேற 24 மணி நேரம் 365 நாள் ஃபுல்லா நீங்க அல்லாஹ்வுடைய ரஹமத்துல பொழிச்சு வாங்கிக்க. இந்த 4 வகையில வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 வகை
ஃபர்ஸ்ட் ஒண்ணு எல்லாத்துக்கும் உண்டு. ஈமான் கொண்டா அடுத்து முஹப்பத்து ரசூல். நான் டைம் இல்லாதனால சீக்கிரம் முடிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னமா? மூணாவது என்ன? இஹ்சான். நாலாவது என்ன? தக்வா. அல்லாஹ் தஆலா தௌஹீதுக்கு போயிட்டா ரஹ்மத்தே ரஹ்மத்தா, அல்லாஹ்வுடைய வஸல். அது ரஹ்மத்துக்கெல்லாம் பேச்சு கிடையாது. தௌஹீதுக்கு போயிட்டா வஸல். அது பிரச்சனை. ஆனால் நாளையும் அல்லாஹ் குர்ஆன் சொல்றான். அல்லாஹ் தஆலா அதன்படி வாழ்ந்து சதா காலம் 24 hours அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை பெற்ற அடியார்களாக உங்களையும் இந்த பாவியையும் அல்லாஹ் ஆக்கியர் புரிவானா. அல்லாஹ் தஆலா இந்த ரம்ஜானுடைய பொருட்டால் அல்லாஹ் தஆலா இது மாதிரி பல ரமலானை ஷேகுமார்களோடு கொண்டாட பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவான். முன்னாடி உட்காந்து இன்னைக்கு பயான் செஞ்சவர் அல்லாஹ் தஆலா இன்னும் பல ரமலானை அவர்களுக்கு உண்டால் அல்லாஹ் நமக்கு அளிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்குவானாக. சதா அல்லாஹ் இஹ்சான் செய்யக்கூடிய பாக்கியத்தை, அடுத்த ஒரு உபகாரம் செய்வது முஷாஹதாவுக்கும் முராகபாவுக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானா. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தீதாரை தக்வாவை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.